गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 24ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, ஆனி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:45 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள். தற்போதைய கிரக நிலவரங்கள் குறித்த விஷயங்களை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியிலான முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். புதிதாக தொழில் தொடங்குகின்ற முயற்சிகளோ, வியாபார ரீதியிலான முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்ல பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் வழிகள்ல அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிய வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். புதிதாக தொழில் முறைகளுக்கு, வியாபார முறைகளுக்கு வேலையாட்கள் தேடக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு அதற்கு தகுந்தபடியான வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அரசு பணிக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியிலான பிரச்சனைகளுக்கு முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செஞ்சு அதற்கப்புறமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. உங்களுடைய தொழிலில் பிள்ளைகள் வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் அதிகாரம் மிகுந்த நபர்களாக இன்றைக்கு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அவரவர்களுடைய வேலைகள்ல சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இறை ரீதியிலான பயணங்கள் போகிறதுக்கான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். தொழில் ரீதியிலான பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும், வியாபார ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளும் எண்ணங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணிகள்ல உங்களுடைய ஆற்றல்கள் வெளிப்படும், திறமை வெளிப்பாடுகளுக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் ரீதியிலான விஷயங்களை எல்லாம் துணிவுடன் எதிர்கொள்ளும் திறன்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சிறு கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவன முறைகளை பின்பற்றும் போது தேவையில்லாத அசம்பாவிதங்கள் நடக்காம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் எல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு இன்றைக்கு. அதே மாதிரி குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமான சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு காணப்படும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சிறு சிறு தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை எடுக்கும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால செயல்பாடுகள்லையும் மனநிலையிலையும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு.
ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தந்தை வழியில வரவுகள் உள்ள நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் சார்ந்த விஷயங்களாக ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கலாம், இல்லைன்னா தந்தை கிட்ட இருந்து ஏதாவது பண வரவுகள் இருக்கலாம். இந்த மாதிரியான வரவுகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. தந்தையின் ஆதரவு உங்களுடைய குடும்பத்திற்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டு வேலைகளுக்கான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுல போய் வேலை தேடுகின்ற விஷயங்கள், வெளிநாட்டுல புதிதாக தொழில் தொடங்கும் விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், இதன் குறித்த முயற்சிகள்ல சிலர் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகள்ல ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான பண வரவுகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கோவில் ரீதியிலான வேலைகள்ல முக்கியமான பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கோவில் பணி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில வருமானங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால கண் சார்ந்த பகுதிகளில், முக பகுதிகளில் இதில் எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பேசும் விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வாரிசு வேலைகளுக்கான ஒரு முயற்சிகளும் இன்னைக்கு நல்ல முறையில நடக்கும். அந்த மாதிரியான வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பணவரவுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மேற்கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தலைமையான பொறுப்புகளை எல்லாம் வகிக்கக்கூடிய நபராக இன்றைய நாள்ல உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி சொத்துகள், பூர்வீக சொத்துகள், வெளிநாட்டு சொத்துகள், இந்த மாதிரி சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல வரவுகள் உள்ள நாளாகவும் இன்றைய நாளில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள்ல கவன நிலைகளும் நிதான நிலைகளும் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள், முக்கியமான தொழில் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் போது அதன் வழிகள்ல நன்மையான செயல்கள் நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இன்றைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். உங்களுக்கான செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏன்னா நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அவசரமா ஏதாவது செயல்களை செஞ்சு அதுல தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடலாம், இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்துடலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியமும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வீணான தகராறுகள், கருத்து வேறுபாடுகள் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவுகளிடமோ, நண்பர்களிடமோ, இல்லைன்னா கூட வேலை பார்க்கறவங்க கிட்டயோ கொஞ்சம் நிதானமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அதனால முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் கவன நிலைகளோடு இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. உடல்ல உஷ்ண ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். எலும்பு சார்ந்த பகுதிகள், இதயம் சார்ந்த பகுதிகள், இந்த மாதிரியான உடற்பாகங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளும் அதிக அக்கறைகளும் அவசியமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நெருப்பு, மின்சாரம் இதன் சார்ந்த விஷயங்களை கையாளும் போதும் நம்ம கொஞ்சம் கவனமும் நிதான நிலைகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கின்றது.
இளைய சகோதரர் வழியில ஆதரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தைரியமாகவும் துணிவுடனும் செய்யக்கூடிய விஷயங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். அதனால நாம எந்த விஷயத்துல தைரியமாக இருக்கணுமோ அதன் சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. முக்கியமான ஆவணங்கள், பத்திரங்கள், சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தலைப்பகுதி, முக பகுதிகளில் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தேவையில்லாத வீண் செலவுகளை எதிர்கொள்வதற்கு வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால செலவுகள் சார்ந்த விஷயங்களையும் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய சூழல்கள் வரலாம். அந்த விஷயத்துல பண செலவு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள்ல, பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அது பலவித நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள், நம்ம முன்னேற்றத்திற்கான விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகளை எடுத்து செய்வது மிகவும் உகந்ததாக இன்றைக்கு இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. ரொம்ப அவசர தேவை அப்படின்னா மட்டும் நம்ம கடன் வாங்கிக்கலாம். தேவையில்லாத விஷயத்திற்காக அனாவசியமாக கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த விஷயத்தை மேற்கொள்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்யும் போது அது வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ஆகிய சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். இன்றைக்கு திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. திருமண ரீதியிலான ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நண்பர்கள் வழியில எதிர்பாராத செலவுகள் இல்லைன்னா வீணான தகராறுகள் இதெல்லாம் வரலாம். ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு குறைச்சு கொள்வதற்கான வாய்ப்புகளை பார்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சிறுநீரகம் சம்பந்தமான உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான மருத்துவ செலவுகளோ இல்லைன்னா கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் இருந்தா அதற்கான மருத்துவ செலவுகளோ, இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. பண வரவுகள் எல்லாம் செலவாகும் நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதனால அனாவசிய செலவுகளை தவிர்த்துட்டு ரொம்ப அவசரமான விஷயம், இது ரொம்ப கட்டாயமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான செலவுகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இரண்டாவது பிள்ளை வழியில ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இல்லைன்னா இரண்டாவது பிள்ளை வழியில ஒரு சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதன் வழியில செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தான தர்மம் செய்யக்கூடிய சிந்தனைகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். விற்பனை ரீதியிலான ஈடுபாடுகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கும். குடும்ப ரீதியிலான செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பயணங்கள் சார்ந்த செலவினங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த விஷயங்கள் இன்னைக்கு கையில் எடுக்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த முயற்சிகளை எடுக்கிறது இன்னைக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் அதிகமாக
இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நம்மளை வச்சு அடுத்தவங்களுடைய தேவைகளை எல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரியான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கடன் உதவி செய்யும் விஷயங்கள், பணமாக உதவி செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான விஷயங்கள், நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நிலையில இருந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல முறையில ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதே மாதிரி குடும்பத்திற்குள்ளாக ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகளும் வரக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். மூத்த சகோதரரோடு ஒரு சில வாக்குவாதங்கள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இல்லைன்னா மூத்த சகோதரருக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பண செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். ஏன்னா ஒரு சிலருக்கு வரவுக்கு மீறின செலவுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. வீணான வாக்குவாதங்களையும் கருத்து மோதல்களையும் நம்மளோடு இருக்கிறவங்களோடு வச்சுக்காம இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. தாய் மாமா வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். உடல் நிலையில உஷ்ண ரீதியிலான தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எலும்பு பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இல்லைன்னா அதன் சார்ந்த வழிகளில் எதிர்பாராத செலவினங்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. லாப பணங்கள் வரவேண்டிய லாப பணங்கள் வருவதில் கொஞ்சம் பிரச்சனைகள், இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய விஷயங்களின் வழிகளில் ஒரு சில செலவினங்கள் இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி பயணம் போகணும்னு நினைச்சிருப்போம், இல்லைன்னா இந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சிருப்போம். ஏதாவது ஒண்ணு நினைச்சிருந்தோம்னா அந்த மாதிரியான வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல உயரிய பதவிகளை எல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மற்ற வேலைகளாக இருந்தாலுமே கூட இன்னைக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். தனியார் துறைகள்ல வேலை தேடுறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தலைமைத்துவ பணிகளை எல்லாம் அடையக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகளை கையாள வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனத்தோடும் இருக்கும்போது தேவையில்லாத அசம்பாவிதங்களை தடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனநிலையில ஒரு பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள், செயல்பாடுகள்ல சிறு சிறு தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நாம் ஒரு புதிதான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதன் வழியில தேவையில்லாத பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதே மாதிரி நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல்நிலையில அதிக அக்கறையும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால அந்த மாதிரியான செயல்பாடுகளை தவிர்க்கணும். அதிகமான கோபங்களை தவிர்க்க வேண்டியதும் இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில ஒரு சில கருத்து வேறுபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது.
தொழில்ல பிள்ளைகள் பங்கு குறித்த பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஆலோசனைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். சொந்த ஊரிலேயே தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கலைத்துறைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்க வழியில பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாத கருத்து மோதல்கள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மன ரீதியிலான பதற்றங்கள், அவசர நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால மன ரீதியிலான அமைதிகளை எந்த வழிகள்ல நம்ம மேற்கொள்ள முடியுமோ அந்த மாதிரியான வழிகளை மேற்கொள்ள வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விற்பனை ரீதியில ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னு சொன்னா அவருடைய உடல்நிலையிலையும் உஷ்ண ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூஜை பிரார்த்தனைகள் இதுல எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய புனித பயணம் செல்வது குறித்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரரோடு சிறு சிறு பிரச்சனைகளோ இல்லைன்னா அவங்க வழியில ஏதாவது செலவினங்களோ இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சொந்த ஊரில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சிறு சிறு தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஏற்றத்திற்கான முயற்சிகள் இந்த மாதிரியான செயல்பாடுகளை எடுத்து செய்யும் போது அது 2 மடங்கு லாபங்கள் தரக்கூடியதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்களாக இல்லைன்னா நம்ம உயர்வுக்கு எந்த வேலைகளை எடுத்து செய்யணுமோ அந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்வதற்கு உகந்த தினம் இன்றைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள், லாபகரமான செய்திகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். புதிதாக வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதன் ரீதியில வரவுகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கல்வி ரீதியிலான இருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி அதன் வழியில ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அம்மாவிற்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அவர்களுக்கு உஷ்ண ரீதியிலான உடல் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய் தந்தையருக்கு இடையேயான ஒற்றுமைகள் இன்னைக்கு கவனமா நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை அவங்களுக்குள்ள தவிர்க்க வேண்டியது மிகவும் இன்றியமையாததாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள், பூர்வீக சொத்துகள், வெளிநாடு சார்ந்த சொத்துகள் இந்த மாதிரி சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பேச்சுவார்த்தைகளோ வரவுகளோ இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. வசிக்கும் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அதுல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தான் வீடையே மாற்றம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதன் ரீதியில ஏதாவது பிரச்சனைகளோ இல்லைன்னா நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களாகவோ இருக்கலாம். அதனால நம்ம வீடு மாற்றக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உயர் ரகமான பண்ணை வேலைகள் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் ஏற்றமான காலமாக
அதிகமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான வேலைகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், பயணங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகளை எடுத்து செய்யும் போது அதன் வழியில பலவித லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் விஷயங்கள்னால நல்ல விஷயங்களாக இருந்த போதுமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே புதிதாக மேற்கொள்றோம் அப்படின்னு சொன்னா அதன் வழியில நமக்கு எதிராக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம். அதனால கொஞ்சம் புதிதான முயற்சிகள்ல கவனத்தோடு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கடன் வாங்கும் முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாளில் இருக்கின்றது. விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த வேலைகள் எடுத்து செய்யும் போதும் அதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதே மாதிரி நம்மளுடைய இப்ப முக்கியமான தேவைகளா இருக்குது, இப்ப அவசரமா இந்த வேலைகள் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகளை இன்னைக்கு எடுத்து செய்யும் போது அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வராகி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். இளைய சகோதரர் வழியில ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்படி இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு மாமனாரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ, மாமனாருக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு பிரச்சனை காரணமாக இடமாற்றம் சார்ந்த நிகழ்வுகள், முயற்சிகள், இதன் ரீதியில பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எதிரிகள் வழியில வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் துணிவுடன் எதிர்கொள்ளும் திறன்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம அதிக கவன நிலைகளையும் அக்கறையும் செலுத்த வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. முக்கியமான விஷயங்களுக்கான பயணங்கள்ல மேற்கொள்ளும் போது அதன் வழிகள்ல இடையூறுகளோ வீணான அலைச்சல்களோ இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முக்கியமான ஆவணங்கள், பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம கொஞ்சம் கவனமா வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான தொந்தரவுகள்னால உடல்நிலையில அவதிகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனநிலையில ஏற்படக்கூடிய குழப்ப நிலைகளை தவிர்க்க வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அதனால மனநிலையையும் கொஞ்சம் அமைதியா வச்சுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அதற்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. திறமைகளுக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வேலையாட்கள் வழியில சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த விஷயங்கள் எடுத்து செய்யும் போதும் அதன் வழியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு இன்றைக்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்யற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இன்றைக்கு இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பண உதவி செய்யும் விஷயங்கள், கடனாக உதவி செய்யறீங்க அப்படின்னா அதன் மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகளும் யோசிச்சு செயல்பட வேண்டியதும் இன்றைக்கு அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள், துன்பங்கள் இதெல்லாம் சரியாகி உடல்நிலையில ஒரு நல்ல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திற்குள்ளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழிகள்ல பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு.
தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். மனைவி வழியில எதிர்பார்த்த பண வருவாய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது பண உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அதன் வழியில பண வருவாய்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழிகளிலையும் பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. வியாபார ரீதியிலான வருவாய்களும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல அதிகார துணிகள் இன்னைக்கு மிகுதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் கவனமாக வச்சுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிறுநீரக தொற்று சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், இதன் ரீதியில மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்ப ரீதியிலான சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திற்காக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்த வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையேயான தொந்தரவுகள் ஏதாவது இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளையும் நம்ம நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுக்கான திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல எடுக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பிறருடைய உதவிகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை சம்பந்தமான பங்குதாரர்கள் வழிகள்ல நமக்கு ஏதாவது ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத கவன சிதறல்கள்னால அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கவனச்சிதறல் இல்லாம கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எந்த விஷயத்திலையும் இன்னைக்கு ஒரு புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழிகள்ல பலவித நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளுடைய மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு அதிகமாக இருக்கும். செயல்பாடுகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள்ல இருக்கின்றது. நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்ச்சி குளித்தல் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல நம்ம கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். முன் கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல் நலனிலையும் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள்ல இருக்கின்றது. உஷ்ண ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிறு தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிரச்சனை காரணமாக வழக்குகள் வரைக்கும் போகக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்மளா நடக்காம பார்த்துக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தேவைகள் காரணமாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத வீணான செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தலைமுடி சம்பந்தமான பகுதிகள், ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள், இந்த மாதிரியான உடல் பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வேலை ரீதியிலான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பணம் சார்ந்த செலவினங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உயர் பதவிகள் எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான ஒரு உத்தரவுகள் வரக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. தோற்றத்துல கம்பீரமும் அதிகாரங்களும் நிறைந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும்.
தனியார் துறைக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழிகள்ல நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாக கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிரிகள் வழியில சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மன திருப்தி கொஞ்சம் குறைவாக இன்றைக்கு இருக்கும். தாத்தா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மனநிலையிலையும் ஏதாவது ஒரு வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இன்றைய நாள்ல இருப்பீங்க. அதனால உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடுகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சிறு சிறு தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதுல ஏதாவது மிஸ்டேக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. முடி வெட்டுதல், நகம் வெட்டுதல், எண்ணெய் தேய்த்து குளித்தல் இந்த மாதிரியான செயல்பாடுகளையும் தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதன் வெளியில பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள், குறிப்பா ஒரு தொழில்முறை சார்ந்து, கல்வி சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வழிகள்ல எதிர்பார்த்த லாபங்கள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று ஆட்சி பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த விற்பனைகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். பிள்ளைகள் வழியில எதிர்பாராத செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களாகவோ இல்லைன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களாகவோ ஒரு சில செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்க வழியில உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அதாவது நம்மளுடைய உறவு முறைகளுக்கு உதவக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கிறது. இறை ரீதியிலான செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். தான தர்மம் செய்யக்கூடிய சிந்தனைகள் அதன் ரீதியில ஈடுபாடுகள் காட்டக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பலன் கருதாமல் அனைவருக்கும் உதவக்கூடிய பண்புகள் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனைவி வழியில ஒரு சில செலவினங்களை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். நண்பர்களோடு சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் வழியேயான முயற்சிகளோ பேச்சுவார்த்தைகளோ எடுக்கும் போது அதன் வழிகள்ல செலவினங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. குழந்தை பேருக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதன் ரீதியில முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழிகள்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் மன ரீதியில கொஞ்சம் அமைதியில்லாத சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது கடன் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கடன்களை எல்லாம் அடைக்கின்ற முயற்சிகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீண் தகராறுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அது பலவித நன்மைகளை தரக்கூடியதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள்
நல்ல ஒரு ஏற்றமான ஒரு முயற்சிகள் இந்த மாதிரியான செயல்பாடுகளை எடுத்து செய்வதற்கு உகந்த நாள். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில நமக்கு எதிரான தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடன் வாங்கும் செயல்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த வேலைகள் இன்னைக்கு மேற்கொள்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள், நமக்கு இப்போ என்ன வேணுமோ இப்ப என்ன நடக்கணும் இன்றைக்கு அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அது வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். வீடுகள் வாங்கலாம், வண்டிகள் வாங்கலாம், வாகனம், மனை, இதன் சார்ந்த எண்ணங்கள், இதன் ரீதியில எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இதன் வழியில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான முன்னேற்றங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. விரும்பிய திருத்தல தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் முயற்சிகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மா வழியில நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். மூத்த சகோதரருக்கு உஷ்ண ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கலாம். அம்மாவிற்கும் உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் வரலாம். இதனால அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல சிறு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவினர்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகளோ லாபமான செய்திகளோ வருவதற்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அண்டை அயலார் வழிகள்ல எதிர்பார்த்த நன்மையான செய்திகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகள் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில லாபங்கள் அடையக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர் ரக கால்நடை பண்ணைகள் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதன் வழிகள்ல லாபமான ஒரு விற்பனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு அதன் ரீதியிலான விஷயங்கள்ல லாபங்கள் நடக்கலாம். இல்லைன்னா அதனுடைய விஷயங்கள் சார்ந்து ஒப்பந்தம் ஏதாவது போடலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த விஷயத்தை இன்னைக்கு மேற்கொள்கிறோமோ அந்த வேலைகள் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான செயல்பாடுகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான ஆதாயங்கள் லாபங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க வழியில நமக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் பயன்கள் குறைவாக இன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்களோடு சேர்ந்திருக்கும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அதனால கொஞ்சம் கடன் கொடுக்கும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகள்லையும் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் இதெல்லாம் நீங்கி உடல் நலத்துல ஒரு ஆரோக்கிய மேம்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த பண வரவுகள் அதிகமாக இருக்கும். குடும்ப ரீதியில ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், ஒற்றுமையான ஒரு சூழல்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.